வணக்கம் சாய்ராம். ஸ்ரீ ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடணும் இல்லையா, 2025. அப்போ அதன் பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த ஆடியோ. ரொம்ப விசேஷமாக சிறப்பாக நடந்தது ராமநவமி. அதில் இல்லாமல் பாபா எங்களை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சிது, அதை பற்றின விஷயந்தான் இந்த ஆடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் இந்த ஆடியோவை கேளுங்க. பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸு ராமநவமியில் கலந்துக்க முடியாதவங்களுக்கு கூட பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸு கட்டாயம் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆடியோவை போடுறேன். ஏப்ரல் 2 நாங்கள் ஆரம்பித்தோம் ராமநவமி சிறப்பு விழாவை. அந்த சிறப்பு விழா 2ஆம் தேதி கொடியேற்றுறது, அதுக்கப்புறம் தொட்டில் கட்டுறது, கணபதி ஹோமம், கொடி ஏற்றிட்டு தொட்டில் கட்டிட்டு கணபதி ஹோமம் பண்ணோம். பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையோடு நாங்கள் வச்சோம். ஆனால் பாபா தான் எங்களை இந்த 5 நாள் ஹோமம், ஒரு நாள் ஒரு ஹோமம் பண்ணுங்க, ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த ஹோமம் நடந்தது. முதல் நாள் புதன்கிழமை கணபதி ஹோமம் பண்ணோம். ரொம்ப சிறப்பாக முழு முதற்கடவுளை வழிபட்டு இந்த ஹோமத்தை தொடங்கணும். சிறப்பாக முடிஞ்சுது. காலையில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணோம். சிறப்பாக நடந்தது. அன்றைய நாள் சிறப்பாக நடந்தது. மறுநாள் வியாழக்கிழமை சாய் சகஸ்ரநாம ஹோமம் பண்ணோம். அன்றைக்கும் பாபா ஆசீர்வதிச்சார். வெள்ளிக்கிழமை சிறப்பு என்ன அப்படின்னா லக்ஷ்மி ஹோமம் பண்ணோம். எங்களுக்கு பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சோம். பாபா, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே, நாளும் தியானிக்கும் பக்தர் இல்லங்களில் லக்ஷ்மி வாசம் செய்து குறையாத செல்வத்தை அள்ளி கொடுத்து குடும்பம் செழிக்க அருள்கிறார் பாபா, அருள்கிறார் பாபான்னு உங்கள் ஆர்த்தி பாட்டில் வருது இல்லை பாபா. அதனால் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் பாபா. எல்லாரும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும். இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்க, இந்த ஹோமத்தை எடுத்து நடத்துகிறவங்க, வரப்போகிற பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா. அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் பாபா அப்படின்னு பாபா கிட்ட அன்றைக்கி காலையிலே ஒரு பிரார்த்தனையை வச்சோம். பாபாவுடைய பூஜை அதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் இந்த பூர்ணாகதி போடுவாங்க பாருங்கள். அந்த பூர்ணாகதி போடும் பொழுது அந்த ஹோமத்தை ஒருத்தவங்க பக்தர் எடுத்து நடத்தினாங்க. அப்போது அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. ஹோமத்தை ஃபோட்டோ எடுக்கும் பொழுது எப்போவுமே அவங்களுக்கு அவங்க ரிலேஷன் சொல்லியிருக்கிறாராம், எங்கே ஹோமம் நடந்தாலும், அதாவது சிவனடியார், அவங்களுடைய ரிலேஷன் சிவனடியார், அவர் சொல்லியிருக்கிறாரா, எங்கே ஹோமம் நடந்தாலும் லாஸ்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, அதில் அந்த பகவான் இறங்கி இருக்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாராம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. நானும் வீடியோ எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன். பெருசாக நான் அதுவும் எடுக்கலை, ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை நான். ஆனால் அவங்க எடுத்தாங்க. அப்போ பாருங்கள், ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி சாயந்தரம் அவங்களுக்கு எனக்கு சொல்கிறாங்க, சாய்ராம், நான் ஃபோட்டோ எடுத்த, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பாபா பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னும் பொழுது அவங்க எனக்கு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாங்க. எங்களால் ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஓமத்தில் எப்படி அவர் உட்காந்துருக்கிறாரோ, கால் மேலே கால் போட்டு அப்படியே ஓமகுண்டத்தில் இறங்கி இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அவருடைய கை பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுது எல்லாரையுமே. அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். பாபா, நாங்கள் கேட்டபடியே நாங்கள் என்ன நினச்சோமோ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு பாபாவுடைய மேலே இன்னும் அதிக எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பாபா எங்களுக்கு அங்கே அந்த வீடியோவை பார்த்ததுமே எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வீடியோவையும் இந்த ஆடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள் சாய்ராம். பாருங்கள், நிறைய பக்தர்களுக்கு குருனா யார், குரு என்ன செய்வார், குரு என்னெல்லாம் செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்னு அடுத்தடுத்த ஆடியோவில் நான் போடுவேன் சாய்ராம். பாருங்கள், கலியுகம் மனுஷன் கையில் கிடையாது, இறைவன் கையிலையும் கிடையாது, அரக்கன் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த அரக்கன் கையிலேருந்து நம்ம காப்பாற்றணுன்னா, நாம் தப்பிக்கணும்னா குருவோடைய காலை பிடிக்கணும். நமக்கு இஷ்ட தெய்வம் குரு யாரோ அவங்க காலை பிடிச்சி இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகணும்னா இவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் கட்டாயம் வேணும். நிறைய போலி சாமியார்கள் உருவாகிறாங்க, அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. உண்மையான குருவை நம்ம பிடிச்சிட்டோம்னா யாரை பற்றியுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளோ அருமையாக முடித்து கொடுத்தாரு சாய் மகாலட்சுமி ஹோமத்தை.
மறுநாள் நவகிரக ஹோமம். ஏன்னா ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் இருக்குது இல்லையா மனுஷன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கறதுக்காக. அதனால் எதனுடைய தாக்கமும் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால பாபா எங்களுக்கு சொன்னார், நவகிரக ஹோமத்தை பண்ணுங்க அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் 6ஆம் தேதி பாபாவுடைய ஸ்ரீராம நவமி சத்யநாராயண ஹோமத்தோடு முடித்தோம். நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணோம் சாய்ராம். இதெல்லாம் நாங்கள் பண்ணேன்னு சொன்னால் அது பெருமை. இது எல்லாமே பண்ணது ஞான ஒளி சாய்பாபா தான், எங்கள் சாயப்பா தான். எல்லாத்தையுமே இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி நல்லா இருப்பீங்க, பக்தர்களுடைய கர்மாக்களை எடுத்து சொல்கிறார். அவங்க எந்த கர்மாவிலையும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாபா எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், பாபாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் கஷ்டத்துலேருந்து, பிரச்சனையிலேருந்து, கடன் தொல்லையிலேருந்து, நோயிலிருந்து எல்லாத்துலேயுமே வெளியில் வரணும். அது ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா உள்ளங்கள் நல்லா இருக்கணும் சாய்ராம். அதுக்காக தான் பாபா ஒவ்வொரு இடத்துலையும் அவதரிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, இந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது, எல்லா உலகம் முழுவதும் அவர் வியாபிச்சிருக்கார். எந்த இடத்துல பக்தர்கள் இருக்கிறீங்களோ, சாய் பக்தர்கள், அந்த இடத்துல பாபா இருந்தார்னா கெட்டியாக அவரை பிடிச்சிக்குங்க. அவர் வழி நடத்துவார். அவருடைய குரு, நம்மளை வழிகாட்டக்கூடிய குரு. ஒரு குருன்னா நமக்கு சரியான பாதையை காட்டினங்க, நான் எங்களுக்கு காட்டுறாருங்க. ஏன்னா நாங்கள் திக்கு திசை இல்லாமல் பாபாவை போய் பிடிக்கும் பொழுது, இங்கே போ, இதை செய், இதை பண்ணு, ஒரு ஒரு விஷயத்தையுமே பாபா எங்களுக்கு சொல்லி சொல்லி வழி நடத்தினார். நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது, இப்போது நடந்துட்டு இருக்குது. இதை எடுத்து சொல்கிறதுடைய பாக்கியத்தை பாபா எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கும்போது உண்மையிலுமே கோடி கோடான நன்றி நாங்கள் பாபாவுக்கு அனுதினமும் சொல்லிகிட்ருக்கேன். சாய்ராம், மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த ஆடியோவை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம்.